ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டான்செட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tansat.annauniv.education இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டான்செட் எக்ஸாம் மற்றும் சீதா பிஜி எக்ஸாமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்பிஏ எம்சிஏ அது மட்டும் இல்லாமல் எம்இ எம்டெக்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்மிஷன் போட முடியும். ஸோ அதன் காரணமாக இந்த எக்ஸாம் எழுத பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் போச்சர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க டான்செட் எக்ஸாம், அதேமாரி காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு மற்றும் அட்மிஷன் வைக்கிறாங்க சீட்டா பிஜின்ற மொத்தம் 2 வகையான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, என்னமான ப்ரோக்ராம்னா இப்போ நீங்கள் எம்பிஏ படிக்க போகிறீங்க எம்சிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ எம்பிஏ எம்சிஏ படிக்க போகிறவங்க டான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் எம்இ எம்டெக் எம்ஆர்ச் எம்பிளான் படிக்க போகிறோம் அப்படின்னவங்க செகண்டாக இருக்கும் பாருங்கள் சீட்டா, அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா என்னமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் அது கீழே வர ரீஜனல் கேம்பஸ் இருக்குது பாருங்கள், அதேமாரி யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே உங்களுக்கான கவுன்சிலிங் போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் இடையே இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங் போடுறதுக்கு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் தரப்பில் சரி, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உங்களுடைய யூனிவர்சிட்டியில் சரி நீங்கள் போயிட்டு உங்களால் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணும். அதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் பார்த்தா இந்த இன்ஜினியரிங்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. இப்போ நீங்கள் எம்பிஏ பார்த்தா அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமான தாராளமாக நீங்கள் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது 10th +2 முடிச்சுட்டு 3 years கோர்ஸ் முடித்தவங்க, 4 years கோர்ஸ் முடித்தவங்க, 5 years கோர்ஸ் முடிச்ச வரைக்கும் நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். அதேமாரி 10th முடிச்சுட்டு 3 year டிப்ளமோ முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு 3 yearக்கான பேட்டர்ன் அந்த மாதிரி முடித்தவங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எம்பிஏ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது உங்கள் பேச்சுலர் டிகிரியில் பிசிஏ முடித்தவங்க எம்சிஏ பண்ணலாம். அதேமாரி பிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எம்சிஏ. நெக்ஸ்ட்டு எம்இ எம்டெக் எம்ஆர்ச் எம்பிளான் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடெக் பிஆர்ச் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், பிஃபார்மசி டிகிரி ப்ரோக்ராம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், மாஸ்டர் டிகிரியில் ரெனவல் அந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் எம்சிஏ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மீதி இருக்குது 1000 ரூபாய். எம்பிஏக்கும் அதேமாதிரி தான், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 500 ரூபாய், மீதி இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்இ எம்டெக் எம்ஆர்ச் எம்பிளானை பொறுத்த வரைக்கும் 900 கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு, அதேமாரி அதர்ஸுக்கு 1800 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னா, எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 22/3/2025 காலையில் 10 to 12 மணி நடைபெற போகுது. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 22/3/2025 2 to 4:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மீதி இருக்குது பாருங்கள், இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 23/3/2025 காலையில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக எது இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா 350 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி திரும்ப டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும்.
அதேமாரி உங்களுக்கான ஸ்கோர் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா 354 ரூபா பேமெண்ட் பண்ணி நீங்கள் திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்கூட்டியே ஹால் டிக்கெட் ஸ்கோர் எல்லாமே என்ன பார்த்தா கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போச்சுன்னா இந்த அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிஏக்கு மொத்தமாக 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் அறிவிச்சிருக்காங்க. எம்சிஏக்கு 2 மணி நேரம், எம்இ எம்டெக் எம்ஆர் அதுக்கு 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 100 கொஷின் கேட்குறாங்க எம்பிஏக்கு. எம்சிஏக்கு 100 கொஷின் தான். ஸோ 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்இ எம்டெக் எம்ஆர் சாம்பிளான் மட்டும் பார்ட் 1 வந்து பார்த்தா 20 கொஷினும், பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ சிலபஸ் என்ன, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எப்படி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு சைன்அப் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் போயிட்டு திரும்ப உங்கள் மெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை இதிலே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, எம்பிஏ மட்டுமா இல்லை எம்சிஏ மட்டுமா அல்லது எம்இ எம்டெக் எம்ஆர் சாம்பிளான் மட்டுமான்னு கேட்டிருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இல்லை போத் எம்பிஏ எம்சிஏ அப்ளை பண்ணுறவங்க ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த எம்பிஏ ப்ளஸ் எம்இ எம்டெக் எம்ஆர்ச் பிளான் அப்ளை பண்ணுறாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்ச் பிளான் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாமே அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு எம்பிஏ எம்சிஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ கரெக்டாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருச்சு. இப்போ நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் ஒன்று. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, அதர்ஸ்னால் அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, ஓசியா பிசியா பிசி முஸ்லீமா எம்பிசியா எஸ்சிஎஸ்டின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துட்டு அதில் சப்காஸ்ட்டுக்கான கோடு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பிசினா அதில் என்ன சப்காஸ்ட்ன்றதை கோடை கொடுக்குற மாரி இருக்கும். கோடு தெரியாதவங்க மேலே இருக்க பாருங்கள், கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா கேஸ்ட்டுக்கான கோடை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கேஸ்ட் எதுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே அதுக்கு மேலே சர்ச் பாக்ஸில் கோட் நம்பர் முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி 249 250 கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கேஸ்டோட கோர் என்ன அப்படின்றத இதில் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆனுவல் இன்கம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஸோ உங்கள் பின்கோடு வந்து கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க. நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்த கட்டமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 500 செட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் மார்க்கில் போய்ட்டு 10th எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th கேட்டிருக்காங்க. 12th இல்லை டிப்ளமோ எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான ரோல் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. 12th முடித்தவங்க 12th கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ செட் பண்ணிட்டு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஸோ பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணதுக்கான இயரை செட் பண்ணிட்டு மேக்ஸிமம் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 600க்கு எழுதுனவங்க மேக்ஸிமம் மதிப்பெண் 600 கொடுத்துக்கோங்க. 1200க்கு எழுதிருக்கோங்க அதுக்கு முன்னெல்லாம் 1500 செட் பண்ணிட்டு அப்டேட் மார்க்கில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. டிகிரிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிகிரி இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2025 இந்த வருஷம் வந்து பார்த்தா நீங்கள் இப்போ தான் ஃபைனல் செமஸ்டர் நான் வந்து எழுத போகிறேன் எழுதிட்டு இருக்கவங்க அப்படின்றவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 2025 கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு ஸோ செமஸ்டர் எத்தனாவதுல இருக்கீங்க டில் 4th செம்மா டில் வந்து பார்த்தா 5வது செம்மில் இருக்கீங்களா 6வது செம்மில் இருக்கீங்களா 7வது செம்மில் இருக்கீங்கன்னா 8வது செம்மா இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் இருக்கீங்க ஸோ நீங்கள் 4வது செம் வரைக்கும் இருக்கீங்க இல்லைனா 6வது செம் இப்போ வந்து இருக்கா அப்படின்னா நீங்கள் 6th செம் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கணும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிகிரி மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு எவ்வளோ டிகிரி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரிக்கான மார்க் என்ட்ரு பண்ணுங்கள் அல்லது சிஜிபியை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ செமஸ்டரில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அதை கால்குலேட் பண்ணி டிகிரிக்கான மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த கட்டமாக குவாலிஃபையினுடைய டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க பிடெக்கா பிஆர்ச்சா பி பிளானா பிஃபார்மா பிசிஏவா பிஎஸ்சியா எம்சிஏவா அந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க இல்லை அதர் டிகிரி ஆல் அதர் டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு பிசிஏ வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன டிகிரியோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்சினா பிஎஸ்சி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்டாக என்ன டிகிரி அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கே போய்ட்டு எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 15 எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ்லாம் போடாத உங்களுக்கு கரெக்டான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாரி அப்லோட் பண்ண பாருங்கள். ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா லைட் தெரியணும். அதேமாரி வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குட் குவாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஐஸ் எல்லாமே சரியாக தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது லெஸ் தென் 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து அக்செப்டபிள் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக்ல ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் போட்டுட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா லெஸ் தென் 11 கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ நோட் பண்ணிட்டு அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 30 to 50 கேபிக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக்குன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக வந்து பார்த்தா அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதேமாரி உங்களுக்கான சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்குள்ளே இருக்க மாரி கரெக்டாக உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது கரெக்டாக அப்லோட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக அப்லோட் ஆகாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் வந்து நெக்ஸ்ட்டு போகுது. ஸோ கரெக்டாக அப்லோட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்லோட் ஆகலாம் அதுக்கேற்ற சைஸில் நீங்கள் கொடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ண பாருங்கள். அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான இந்த மாதிரி கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் நேம் மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு
சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தான் பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுது. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எவ்வளோனா மொத்தமாக 2000 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்தெந்த கொடுத்துருக்கீங்க, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தணும் அதுக்கேற்ற மாரி ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். அதில் போயிட்டு நிறையா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கான அந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தா நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தா நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு பிடிஎஃபாக வந்து பார்த்தா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.